ஒரு வருஷம் நான் தலைவரா இருக்கக்கூடாதா? 2026 வரையும் இந்த கட்சிக்காக இத்தனை வருஷம் பாடுபட்டேன், ஒரே ஒரு வருஷம் தானே கேட்கிறேன். ராமதாஸ் அவர்கள் கதறி இருக்காரு. அது நேத்து, இன்னைக்கு வேறையா? ஆமா. என்னன்னா அவர் முதல்ல வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு ஒரு படம் வந்துச்சு. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், இவர் வியாழக்கிழமை வராரே, நம்மளால மீம் டெம்ப்ளேட் கூட மக்களுக்கு போட முடியாம போயிடுச்சுன்னு வியாழக்கிழமை ராமசாமின்னு, வியாழக்கிழமை ராமதாஸ்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, வியாழக்கிழமை மட்டும் இல்ல, நான் வெள்ளிக்கிழமையும் பேட்டி கொடுப்பேன். நீங்க எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். திரும்ப நேற்று வெள்ளிக்கிழமையும் அடுத்தடுத்த நாள் பேக் டு பேக் பேட்டி. என்னன்னா 2 நாள்ல சொன்னது வேற ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தான். அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் போல சார். வீடியோ பேசிட்டு வெளியே போறதுல வேற அப்டேட் மாத்திடுறாங்க. ஆக்சுவலா நீங்க எலெக்ஷன் நேரத்துல கூட்டணிக்கு போனீங்கன்னா இன்னும் கூத்தா இருக்கும். இந்த மேடையில அவர் வரப்போறான்னு கட் அவுட் வச்சிருப்பாங்க. முடிச்சு பார்த்தோம்னா அவர் இங்க வராம நேரம் அந்த கூட்டணியில போனதெல்லாம் கடந்த காலத்துல நிறைய நடந்திருக்கு. அடுத்த கட்சிக்கு பண்ணீங்க, இப்ப உங்க கட்சிக்குள்ளே நடந்துட்டு அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வருது. ராமதாஸும் அந்த நிலைமை இருந்தது, பிரேமலதாக்கு இருந்தது, ஒரு காலத்துல வைகோவும் அந்த வேலையை பார்த்தாருங்கிறதெல்லாம் கடந்து வந்த பாதை. இப்ப தைலாபுரத்துல ஐயா அந்த கண்ணீர் கதையை ஏன் கேட்கின்ற வேற ஓவரா ஏறுதான். ஆமா, அன்புமணிங்கிற பேரை கேட்டாலே இந்த பாட்டு வந்துச்சுல, ரத்த கொதிப்பு அந்த ராமதாஸ் ஒரு அவருக்குன்னு ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கு. நடுவில் அவர் தடம் மாதிரி சாதி அரசியல் கையில் எடுத்திருந்தாருனாலும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயத்தை, மாற்றங்களை வன்னியர் சமூகத்துக்காகவும் அவர் செய்திருக்கிறாருங்கிறதுல அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்னைக்கு திமுகலையும் அதிமுகலையும் வன்னிய அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கான பிரதிநிதித்துவம், இடம், அதிகார ரீதியிலான விஷயங்கள் இந்த பகிர்வுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அவங்க எல்லாருமே ராமதாஸ் அவர்களை நன்றியுடன் நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது, அத்தனை உயிர் தியாகம், இது எல்லாம் அவங்களுக்கான ஒரு ட்ராக் ரெக்கார்டு தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு நிலைமையை யாரு கொடுத்தது? அவரா தேடிக்கிட்டாரா? அன்புமணிக்காக அடமானம் வச்சிட்டாரு அவரு. அன்புமணி கிட்ட அன்புமணிக்காக அடமானம் வச்சிருந்தா பரவாயில்ல. இப்ப அன்புமணி கிட்ட கட்சியை கொண்டு போய் அடமானம் வைக்கிறதா அப்படின்னா அவருடைய தன்மானம் தவிக்குது, துடிக்குது. அப்படிங்கிறது தான். என்னன்னா சொன்னாரு பாருங்க, முந்தின நேத்திய பேச்சு காத்தோட போச்சுன்னு ஒரு பழைய அம்மன் படம் ஏதோ வரும். இது வேற பேச்சு. பழைய அம்மன் படத்துல ஏதோ வரும், கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. நேத்து சொன்னா நான் நேத்திய பேச்சு காத்தோட போச்சு. வழக்கமா இதை கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவரே சொன்னார்ல, முதல் நாள் வரைக்கும் எடப்பாடி லெட்டர் கொடுத்துருக்காருப்பா, அவர் கூட 7 சீட்டு வாங்கிக்கலாம், நீ தர்மபுரியில நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தூங்கி எழுந்து பார்த்தா காலையில வீட்டு வாசல்ல பாரத் மாதா கீஜே, பாரத் மாதா. யாரோ வந்தாருப்பா, அவர் யாரு? அண்ணாமலை. இப்போ ஒரு தலைவரா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னு வந்தாங்க. 64 வகையா சமைச்சிருக்காங்க. எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ள இவர் இருக்கும்போதே 64 வகையான பதார்த்தம் சமைச்சுதா இல்ல வந்ததா? 64 ஐட்டங்களை இவ்வளவு நாள் நம்ம கண்ணில் கூட காட்டுறதா. ஆக இதெல்லாம் அவர் சொல்லும்போது அதிமுக நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க பெரியவர் வந்துருவாரு, பெரிய மனுஷன் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தம்பி காலையிலே நீ கொண்டு போய் அவசரமா வேன்ல ஏற்றி கொண்டு போய் மோடியை கட்டி பிடிக்க வச்சு ஏற்றி விட்டாப்ல, தெரியாம போக வச்சு. இது இவ்வளவு நாள் அவரு எனக்கு என்ன வச்சு கேம் ஆடினார்ல, இப்ப தம்பிக்கு நான் ஆடுறேன். நேத்து சொன்னேன், 1 வருஷம் தம்பிக்கு தண்ணி காட்டுறாரு. தூக்கி வளர்த்த அன்பு மகனேன்னு இல்ல, அதாவது ஒரு சிவாஜி படத்துல கண்ணா நீயும் நானுமா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. பாரிஸ்டர் ரஜினிகாந்த் இருப்பாரு, ஒரு வக்கீல ஒரு தூக்கி வளர்த்த பையன் ராமதாசன், அன்புமணி தாசன், அதுல ஒரு சித்தப்பாவா இருப்பாரு. சித்தப்பா பெரியப்பா போகணும்னு தோன்றது எங்க தெரியலையே, கிளிக்கு ரக்கம் முளைச்செடுத்து பறந்து ஈஸியாரு போயிடுது, பறந்து ஈஸியாருக்கு போயிடுது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்காருன்னு வைங்களேன். நம்ம சிரிப்பா பேசினாலும் அவருடையது. இப்போ வழக்கமா அந்த மாத்தி சொல்றது கூட்டணி கட்சிக்கு பண்ணாங்க. இன்னைக்கு சொல்லிட்டாரு, நேற்று சொன்னாரு, 1 வருஷம் 2026 தேர்தல் வரைக்கும் தான் நான் தலைவராக இருப்பேன், அதுக்கு பிறகு நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது 26ல வர வேண்டியது வாங்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்து நான் கணக்கு வழக்க முடிச்சுக்கிறேன்னு அவர் ஒரு பிளான் போட்டாரு. அது முந்தின நான் அவர் போட்டுட்டு போய் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு. மத்தியானம் 2 மணிலேருந்து அடுத்த நாள் விடிய காலை 8 மணி வரைக்கும் தொடர்ந்து ஃபோன் வந்திருக்கு. பாட்டாளி சொந்தங்கள் 99% பேர் கட்சியில் இருக்காங்க. நானும் பார்த்தேன், 99% பேர் அன்புமணிக்கு தலைமை பொறுப்பு போறது ஒத்துக்காதீங்க. ஐயா என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அன்புமணிக்கு எதுங்க தலைவர் பதவி, நீங்க தாயா இருக்கணும். அன்புமணி 99% பேர் இவர்கிட்ட சொல்றாங்களே, அப்போ அவங்க கட்சிக்குள்ள அத்தனை சதவீதம் பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம் நீங்க போன் பேசினாலும் எவ்வளவு நேரம் பேசிருப்பீங்க. கட்சியினுடைய 99% பேருக்கு நீங்க சொல்றதுங்கிறது ஒரு சிக்கல். அந்த 1% அவர் ஏன் சொல்லணும் அவரே சொல்றாரு. அன்புமணி அந்த 1%
சதவீதம் அன்புமணியோட குடும்பத்துக்காக நான் விட்டு வச்சுட்டேன். ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அன்புமணியை அவர் தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் அந்த 3 பெண் பிள்ளைகள், 2 மாப்பிள்ளை, அந்த 2வது மாப்பிள்ளை தான் இப்ப முகுந்தனுக்கு அண்ணன் நினைக்கிறேன். சோ அது அண்ணனோ தம்பியோ அந்த சண்டை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்ப அன்புமணியினுடைய குடும்பத்தை தவிர மீதி அத்தனை பேரும் என் பின்னால் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஐயா இன்னைக்கு. அதுவும் இன்னொரு குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வன்னியர் சங்கம் வந்து ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் நிக்குது. ஸோ கட்சியில என்ன நிலைப்பாடு இருக்குன்னா, அன்புமணி பின்னாடி நாங்கள் எல்லாம் போக தயாரா இருக்கிறோம், ஆனா ராமதாஸ் அவர்களை மீறி செய்யறதுக்கு முடியாது. ஸோ அது வந்து அன்புமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு. இப்ப என்னன்னா, வன்னியர் சங்கம் ராமதாஸ் அவர்களுக்கு பின்னால் இருப்பது தெரிந்தனாலதான் அமித்ஷாவையே வீட்டுக்கு வர வைத்த குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்துக்கு போறாப்ல. சொன்ன மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி அவரோட வீட்டுக்கு போய் இவரு ஹோட்டலுக்கு போல, ஆனா குருமூர்த்தி நேரம் போய் ராமதாஸ் அவர்கள் சந்திக்கிறார். இவரு ஹோட்டலுக்கு போல, அமித்ஷாவை சந்திக்க குருமூர்த்தி ஹோட்டலுக்கு போல, வீட்டுக்கு வர வச்சு அங்க சாப்பிட வச்சு அனுப்புறது இருக்குல்ல. நீங்க அந்த பவர் சென்டர் அந்த ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, எடப்பாடி எல்லாம் காரை ஏறினாரு, நேரா போய் இறங்கி 5 நிமிஷம் ரூம்ல பார்த்துட்டு அப்படியே ஒன்னா போய் மேடையில உட்கார வச்சிட்டாங்க. அந்த மேடையில பேக்ராஃப்ட 4 முறை மாத்திட்டாங்க. முதல்ல என்டிஏன்னு போட்டாங்க, அப்புறம் பாஜக போட்டாங்க, பிஜேபி என்டிஏன்னு சேர்த்து போட்டாங்க, அப்புறம் மாத்திட்டு வெறும் தாமரை படமா போட்டாங்க. இவ்வளவுக்கு பிறகும் நயினாருடைய வேட்புமனு ஏற்போனது டக்குன்னு கார் கிளம்பிச்சு பாத்தீங்களா. அதான் இவருக்கு என்னன்னா, டெல்லி மாதிரி இருந்திருந்தா 3 கார் மாறி இருக்கலாம். அது ஒரே ரோடு நேரா இறங்கிட்டாரு, இறங்கின வரைக்கும் நேரம் ஏறிட்டாருங்கிற மாதிரி போச்சு இல்லை. இப்போ இந்த மாதிரி இவ்வளவு பதட்டத்தில் இருந்தபோது குருமூர்த்தி ஏறி போறாருன்னா, அவங்களுக்கு அடிப்படையில் வட தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் பழைய அளவுக்கான ஹோல்டு இல்லை. அல்லது ராமதாஸ் அதை விட முக்கியமாக வன்னியர் சங்கத்தினுடைய உதவி இல்லாமல் அங்கே ஜெயிப்பது என்பது பெரிய சிக்கல்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் போயிருக்கிறாங்க. அன்புமணி கூட கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கடை கோடியில் இருக்கக்கூடியவங்களையும் கூப்பிட்டு வந்து ஓட்டு போடுற பூத்துக்கு கொண்டு வந்து போட வைக்கிறதுன்றதில்ல. இதை கோஆர்டினேட் பண்ற இடத்துல கட்சியை தாண்டியும் வன்னியர் சங்கம் தான் இருக்கிறது. பிஜேபிக்கு RSS கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி அந்த கோஆர்டினேட் பண்றது. எப்ப நம்மால எல்லாம் வந்தாச்சா பாரு, அந்த 3வது தெருல இருந்து 2 பேர் வரல பாரு, அவங்க வீட்டுல அந்த பாட்டியம்மா இருக்கு பாரு, அந்த பாட்டியம்மாவை நீங்களே போய் வண்டியில உட்காந்து 2 பேரா கூப்பிட்டு வந்து ஓட்ட போடு, நமக்கு வர ஓட்டுறாதல்லான்னு இந்த என்ற மாதிரி உள்ள ஊருக்குள்ள தெரு வாரியா பூத்து வாரியா பிரிச்சு எவ்வளவு பேர் வந்துச்சு வரலன்னு தெரியற அளவுக்கான வேலையை பார்க்கறதுக்கு கிரவுண்ட்ல இருக்கிறது அந்த வேலை வன்னியர் சங்கம். அது தெரிஞ்சதுனாலதான் குருமூர்த்தி அவ்வளவு வேகமா ஓடினாருங்கிறது இருக்கு. இன்னைக்கு அவரு மொத்தமா இந்த பஞ்சாயத்து பார்க்க வந்த 16 பேர் இருக்காங்களே, எல்லாரும் 16 எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அவரே சொல்லியிருக்காரு, என்னை பஞ்சாயத்து பண்றதுக்கு 14 பஞ்சாயத்துக்காரங்க வந்தாங்க, 34 பேர் நான் ஆரம்பிச்ச அமைப்புல இருந்து வந்தாங்க, இத்தனை பஞ்சாயத்து பண்ணி ஒன்னும் வேலைக்கு ஆகல, மேட்ச் டிரால முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாரு. அதாவது பேச்சுவார்த்தை வந்து டிரால முடிஞ்சிருச்சா, மேட்சா நடத்திட்டு இருக்கீங்க. நான் சொன்னது அவன் ஏத்துக்கல, அவன் சொன்னது நான் ஏத்துக்கல. நானும் அவன் வீட்டுக்கு போனேன், அவரு எங்க வீட்டுக்கு அவனுடைய மகன்கிற இடத்துல இருந்து அவர் சொல்றதை நம்ம எடுத்துக்கணும். நான் சொன்னதை அன்புமணி ஏத்துக்கல, அன்புமணி சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டேன். அவருக்கு என்ன அந்த வருத்தம்னா, நீங்க சொல்லுவீங்க ஆனா அதை நம்ப முடியாது, நீங்க எழுதியே கொடுத்தாலும் மாத்திப்பீங்கன்னு அப்பா கிட்டே பையன் சொல்லியிருக்காருங்கிறதான் அவருக்கான அந்த நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு தம்பிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டுக்கான காரணமா. 2வது, எப்படியாவது ராமதாஸ் அவர்களை வந்து திருப்தி பழகணும், மனசை குளிர வைக்கணும் அப்படின்ட்டு அன்புமணி அவர்கள் வந்து இந்த பிரச்சனை நடுவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு. என்னன்னா, ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் வருது, இப்போ 25ஆம் தேதி ஜூலை வருது, அந்த தேதியில நான் வந்து நடைப்பயணம் போறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு இவர் உடனே கமெண்ட் கொடுத்துருக்காரு, என்னை நடப்பிடமாக்கி விட்டு உனக்கு நடைப்பயணம் கேட்குதா அப்படின்னு. அதாவது எதுக முன்னெல்லாம் உயிரோடு இருக்கும் என்னை உதாசீனப்படுத்தி விட்டு என் படத்தை வைத்துக் கொண்டு உற்சவம் போகிறீர்களான்னு அந்த எதுக மோனையோட அதே போல மாமா என்றார், நான் ஏமா என்றேன், கட்சி குடும்பம்ட்டாங்க. அதாவது அந்த சௌமியானுடைய அந்த இதெல்லாம், அதாவது அவர் போன பார்ட்டு வரைக்கும் வெறும் அன்புமணி மேல மட்டும்தான் விமர்சனம் வச்சாரு. ஆனா இந்த வியாழக்கிழமை பேட்டிங்கிறது கம்ப்ளீட்டா சௌமியா அவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், மெயின் இடங்கிற நோக்கி. அதாவது இதுக்கு முன்னாடி வச்சதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல் பிரச்சனைகள், இப்ப அந்த குடும்ப பிரச்சனைகளுக்காக சௌமியா அவர்களை உள்ள கொண்டு வந்துட்டாரோன்னு இப்ப நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னா அவங்க சௌமியா அவர்கள் வந்து இவங்க தொல்லை தாங்காம நான் போய் ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான ஹோட்டல்ல 1 மாசம் தங்கிட்டேன், யாரையும் பார்க்காம நான் ரகசியமா இருந்தேன், ஹோட்டலுக்கே இவங்க போயிருக்காங்க, கண்டுபிடிச்சு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டலுக்கு வந்து நிம்மதி இல்லையே. அங்க போயிட்டு அவர்கிட்ட அதான் மாமா ஏமா எபிசோடுக்கு பிறகு, மாமா
இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை 4 நல்லா நாள் இருக்கு. மண்டபம் பார்த்துட்டேன், தலைவர் பதவி மட்டும் மாற்றி விட்டுருங்கன்னு அவருக்கு போய் கிட்டத்தட்ட உத்தரவு போட்டதாக தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற பார்ட் இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் அன்புமணியினுடைய தம்பிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க சோசியல் மீடியாவில் ஐயாவை போட்டு தவன்னு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. வாண்டடா நீங்க ரெஸ்ட் எடுத்துருங்கன்றாங்க. இல்ல, நாங்கள் இவ்வளவு நாள் கோயிலில் இருப்பது தெய்வம் என்று நினைத்தோம், இன்றைக்குதான் அது கல் என்று தெரிந்திருக்கிறது அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு ஹைலைட் போட்டாரு. ஐயா நீங்க சொல்றீங்க பெண்கள், நம்ம என் குடும்பத்து பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டான்னு, அப்படி பார்த்தா இன்னும் 1.5 மாசத்துல நீங்க பூம்புகார்ல மகளிர் மாநாடு கூட்டுறீங்களே, எல்லா கட்சி தொண்டனும் எங்க வீட்டு பொம்பளை வரக்கூடாதுன்னா அங்க யார் வருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நியாயமான கேள்விதானே. அப்ப உங்க வீட்டு மகளிர் வரக்கூடாது அப்படின்னா எல்லா வீட்லயும் அவங்க வீட்லயே வசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா இதுலயே இன்னொரு தியரி சொல்லப்பட்டது, இது உள்ளுக்குள்ள அப்படி வர்றது ஏத்துக்காததன் விளைவாகவும் சௌமியா அவர்களுக்கு ஓட்டு மொத்தமா கன்சாலிடேட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு தீர்வு இந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. அது சரியாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை பொது வெளியில் வைக்காதீங்கன்னு அன்புமணி ஒரு இடத்துலையும் சொல்லலை. அவர் பேசாமல் இருக்கார், அது நியாயமானது. அதை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாருன்ற மாதிரி தான் இருக்கு அன்புமணி. அவருக்கு பல சிக்கல்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அது தனி விவாதம். ஆனால் பேச விட்டுட்டு அவர் அமைதியாக இருக்கார், அதை நான் கட்டுப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு விட்டுருக்காருங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக மாறுகிறதோ அப்படின்னு. அதாவது என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன சீன்னா இவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நீங்கள் இந்த கட்சி நிறுவனமாக இருக்கலாம், ஆனால் நான் தான் வந்து இப்போ தலைவர், அதனால என்ன சீண்டினீங்கன்னா என் பின்னாடி பாருங்க என்னோட தொண்டர்கள் கூட்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு அவருடைய இது அந்த பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரோன்னு நம்மளுக்கு தோணுது. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஆனோம். வடிவேலு அவங்க எம்டன் மேன்ல சரணையாட்ட சொல்வார்ல, அதுக்கு கோயில் வாசல் எல்லாம் போய் விழணும், கொடாடியில விழுந்து என்ன பண்றது அப்படின்னு. ஏன் நான் சொல்றேன்னா, ராமதாஸ் அவர்கள் கடைசியாக மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு ட்விட்டர்ல ட்வீட்டே போடல. ஏன்னா அவருடைய சோசியல் மீடியா அட்மின் அன்புமணி சேர்த்துட்ட பையனா இருக்கும் போல, அந்த தம்பி எஸ்கேப் ஆகி போயிட்டாப்ல. இப்ப ராமதாஸ் அவர்கள் எந்த சோசியல் மீடியாலையும் ஆக்டிவாகவும் இல்லை, ஃபாலோவும் பண்ணல. நீங்க சோசியல் மீடியால அவரை திட்டி இவ்வளவு எழுதுறதும் அந்த மனுஷன் காதுக்கு போனாதாலையா உங்க விமர்சனங்களையோ இந்த பார்வையோ தெரியுதா உனக்கு? தெரியல, என்னடா இவ்வளவு பெரிய ஆருக்கு உனக்கு தெரியல, எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்ல, படிக்க தெரியாது, அந்த மாதிரி நீங்க சோசியல் மீடியா தமிழ் மொழியின் முதலெழுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியலையா, ஓ இதுதான் ஆனாவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த மாதிரி. அப்ப நீங்க சோசியல் மீடியால எல்லாம் போறீங்க, ஐயாவுக்கு இருந்த ஒரே அட்மின் அறிக்கை விடக்கூடிய அவரும் அவருக்கு அப்ஸ்காண்டு. ஏன்னா இப்ப அடுத்த கூத்து என்னன்னா, ஐயாவை பார்க்க வரவங்க எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்கன்னு அந்த டோன்ல அவர் ஒரு விஷயம் பேசி. நடுவுல வேற ஒரு பிரச்சனை வந்தது. இவர் ராமதாஸ் அவர்களுடைய கார் சென்னையில வந்து தனியாவே ஒரு 45 நிமிஷம் சுத்திட்டே கிடக்கு. அததான் எங்க போனார் ராமதாஸ் அப்படின்ட்டு அததான் அவர் நேத்து குறிப்பிட்டார் பேசும்போது, அவர்கள் இங்கு வந்து என்னை சந்தித்தார்கள், நான் அங்கு போய் அவர்களை சந்தித்து என்ன சென்னைக்கு குருமூர்த்தி வந்த பிறகு அது சம்பந்தமா நானும் போய் சந்திச்சேன் அவரே பிரஸ் மீட்ல உடைச்சிட்டாரு. குருமூர்த்தி சொன்னாரு, அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர் பார்க்க வந்தேன், பஞ்சாயத்து பேசலாம் வந்தாங்க பிரஸ் மீட்ல போட்டு விட்டாரு. இதுக்கப்புறம் என்ன சிக்கல்னா, யாராவது பேச போனா அடுத்த பிரஸ் மீட்ல பெரிய ஒரு பேரை சொல்லிடுறாங்க, இவ்வளவு செட்டில்மெண்ட் பேசுறேன், இவ்வளவு பாக்ஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இப்ப அன்புமணி அவர்கள் வந்து உட்கார்ந்து ஒரு சமரசம் பண்ணி கூட ஏதாவது பேசி, சரி நான் நடந்துக்கிட்டு தப்பு தான், மைக்கு தூக்கி போட்டது தப்பு தான், இதெல்லாம் சொல்லி சமரசம் பண்ணி வீட்டுக்குள்ள பேசி முடிச்சுக்கலாம். ஆனா இப்படி ஒரு பெரிய கட்சியோட தலைவராக பார்க்கப்பட்ட ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு டாக் விட்டுட்டே இருக்கும்போது கடைசியில் எங்க போய் இதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் வயது மூப்பு காரணமாக ஏதோ ஒரு சொல்லிட்டே இருக்காரு, அவர் கருத்துக்கு நீங்க எந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, தொண்டன் சோறு அடைஞ்சிருவான், வாக்காளன் சோறு அடைஞ்சிருவாங்க. உங்களை நம்பி இருக்கக்கூடிய வன்னிய பெருங்குடி மக்கள் குழப்பத்துக்குள்ள போனாங்க, யாரு பக்கம் நிக்கிறது அப்படின்னே தெரியாம போயிடும். அதுதான் மிக முக்கியமான சிக்கலாக இருக்கிறது. இதுல அவர் சில விஷயங்கள் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் இந்த ஒரு எலெக்ஷன் போது எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு வாங்குறத வாங்கிட்டு பங்கு பிரிக்கிறதெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு செட்டில்மெண்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ரிலாக்ஸா போய்க்கலாங்கிற இதுங்கிறது ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன அவருக்கு மற்ற பவர் சென்டர் சொல்லியிருக்காங்கன்னா, அது என்ன இந்த ஒரு எலெக்ஷனோட
2029 எலெக்ஷன் இல்லையா, 31 எலெக்ஷன் இல்லையா, கண்டிப்பாக இருப்பேன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் நீண்ட ஆரோக்கியமோட இவர் 100 வருடம் சொன்னார் இல்லையா, அதனால அவங்க மக்களுக்கான சொல்லியிருப்பாங்க, ஐயா நீங்க தான் 100 வருஷம் இருக்க போறீங்க, அடுத்தடுத்த அரசியலுக்குலாம் நம்ம பெட்டி வாங்க வேண்டியது இருக்கு, அதனால இப்படி சொல்லிடாதீங்க ஒரு வருஷத்தோட. என்னைக்கா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அன்புமணி தான் வாரிசுங்கிறதுல அவரும் கான்சியஸா தான் இருக்காரு. அதுல மாற்று கருத்தே அவருக்கு கிடையாது. சொல்லிட்டாரு, நான் நீக்கலாம் மாட்டேன், செயல் தலைவரா இருக்கு சொல்றேன் அப்படின்றது சொல்றாரு. அவர் என்னன்னா, அன்புமணிக்கு கட்சி தலைவராக இருந்து நான் செய்ய வேண்டியதை செய்வதை விட ஒரு தகப்பனாக தாத்தாவாக எனக்கு இருக்கக்கூடிய கடமைகளை அன்புமணி செய்வாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் அதை முடிக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு நீண்ட அவரு ரொம்ப சிம்பிளா என்ன சொல்ல வர்றாருன்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த வெகுஜன மக்கள் கிட்ட போய் சேர்ற அளவுக்கு பேசக்கூடிய திறமை இருக்கு அவருக்கு. அந்த வட்டாரங்கள் நியூஸை என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணி அவர்களுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் மாதிரி ஒரு வளைந்து கொடுத்து பேச தெரியல, அந்த மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆனா எப்படி பேசினா எப்படி ரீச் ஆகுன்றது அவருக்கு தெரியல, நிர்வாகிகளை ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால அந்த மாதிரி அப்பா மாதிரி பெட்டி வாங்குறது டீலிங் பேச திறமை அவர் அளவுக்கு அன்புமணி அவர்களுக்கு இருந்தாலும் ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை. அதனால கடைசியா இந்த தேர்தலில் பேசி ஒரு டீலிங்கை முடிக்கலாம் அப்படின்ற மனநிலையில் தான் அவர் ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு செய்யறாரு. ரெண்டாவது, தன்னை மதிக்கல. பொதுவாகவே ஒரு வீட்டில் வயதானவர்கள் இருந்தா என்ன ஆகுனா, அதுவும் ரொம்ப ஆளுமையா இருந்து வயதான பிறகு நம்ம யாருமே மதிக்கலையே, நம்ம கையில பணம் இல்லை அதனால மதிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மனநிலைக்கு ராமதாஸ் அவர்கள் போயிட்டாரு. இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு சொத்து சம்பாரிச்சு, இவ்வளவு தொண்டர்களை பார்த்தவர் இன்னைக்கு போய் ஒரு மூலையில உட்காருங்க, நீங்க எந்த முடிவும் எடுக்கூடாதுன்னா எப்படி ஏத்துப்பாரு? சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுதான் அவர் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, என்னோட கருத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க, என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க, என்ன முடிச்சு மூலையில உட்கார வைக்க பாக்குறாங்க. சோ அவர் வந்து தன் இன்னும் ஒரு சென்ட்ரிக் பாயிண்டாவே காமிச்சுக்கணும். கேஷுவலா வந்ததுதான், ஏன் வீட்டு பூட்டிட்டு கொள்ளு பிள்ளை பேரங்களோட விளையாடிக்கிட்டு பேரம்பேத்தியோடங்கிற வார்த்தை கேஷுவலா சொல்லப்பட்ட வார்த்தையை ஒரு ஹர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நிலைமைக்கு போவது என்பது வட தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியலுக்கு அங்க RSS பாஜக வேறுன்றதற்கு வாய்ப்பாக போய்விடுங்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு சிக்கல் தான் இப்போதைக்கு நம்ம அதை அணுகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோட பார்க்க வேண்டியது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது பாஜகவும் RSSம் பாமகவுடைய இடத்தை நிரப்பதற்கான வேலையை ரொம்ப தீவிரமா செய்வாங்க, அது அவங்களுக்கு ஈஸியும் கூட. சோ அதை வந்து கவனமா பாமக கையாள வேண்டிய நேரம் இது. சோ பாப்போம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க.